காவேரி வெண்ணிலாவை தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட்டா உன்னை பற்றி விஜய் என்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவர் உன்னை எவ்வளோ காதலிச்சாங்க தெரியுமா, ஏன் நீ காணாமல் போனப்போ கூட அவர் உன்னை எப்படியெல்லாம் தேடினாங்க தெரியுமா, ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உன்னை மறந்து என் கூட வாழ ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் நீ இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கூட எனக்கு விஜய் தான் வேணும்னு நான் சுயநலத்தனமா உன்னை பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவர் கூட தான் நான் இருந்திருப்பேன். இருந்தாலும் அவர் மேலே இருக்க என்னோட உண்மையான காதல் எனக்கு அப்படி பண்ணணுன்ற தைரியத்தை தரவே இல்லை. அதனால தான் உன்னை பற்றி சொன்னேன். ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட அவர் என்ன மறந்துட்டு உனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமான்னு அது இதுன்னு விஜயை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த வெண்ணிலாவோ என்னை என்னன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்த, இங்கே வந்தா நீ விஜயோட வாழ்க்கையை விட்டு போயிடுவேன், என்னை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொல்லி சொன்னேன். ஆனால் இப்போ என்ன நீ பேசத்தை பார்த்தா விஜயை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குன்னு கேட்க காவேரியும் ஓ உனக்கு அப்படியே தோணுது, சரி விடு, நீ உண்மையாகவே விஜயை காதலிக்கிறேன்னா அந்த காதல் விஜயை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை. ஆனால் இப்போ பாரு நீ விஜயை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த கேஸ்ல இருந்து விஜயால எப்படி வெளியே வர முடியும்னு கேட்க வெண்ணிலாவும் நான் மட்டும் இதை எனக்கு என்ன பிடிச்சா பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு விஜய் முக்கியம், விஜய் மட்டும் தான் எனக்கு வேணும், அதனாலதான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பசுபதியும் கோவில்ல வச்சு விஜய் மேல பழிய போட்டப்பையும் என்ன அப்படி சொல்ல சொன்னப்பையும் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு, எப்படி விஜய் என்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் ஏதாவது பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணன்னு சொல்ல காவேரியும் அப்பனா நீ விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த அவர் மேல பழிய போட்டிருக்க அதானே. வெண்ணிலாவும் ஆமா அதுதான் உண்மை, ஆனா நீ மட்டும் எனக்கு ஒருவேளை விஜயோட வாழ்க்கையில இருந்து போயிடுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனா நான் கண்டிப்பா போலீஸ்காரங்க கிட்ட வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது டிரைவரோட மிஸ்டேக்குன்ற உண்மையை நான் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு நீ என் கையில சத்தியம் பண்ணணும்னு சத்தியம் பண்றதுக்காக கையை நீட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி காவேரியும் ஏற்கனவே இந்த விஷயத்த வக்கீல் ரெக்கார்ட் பண்ணதுனால தைரியத்தோட முதல்ல நீ இந்த உண்மையை போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்லுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும் மறு சத்தியத்தை கேட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. காவேரி ஒரு வழியா தன்னோட புத்திசாலித்தனத்தால வெண்ணிலா வாயில இருந்தே உண்மையை வர வச்சு அதை ஒரு சூப்பரான வீடியோ ஆதாரமாவும் மாத்திட்டாங்க. சோ காவேரியோட இந்த சாதுரியத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வழியா வெண்ணிலா ஒரேடியா விஜயோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்களா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுலயுமே கமெண்ட்ல சொல்லுங்க.